அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கால் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல் இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்5 பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் நூற்றாண்டு 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் நூற்றாண்டில் நூற்றாண்டு குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. நூற்றாண்டில் பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் ராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் நூற்றாண்டிற்கு பின்பும் ராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் நூற்றாண்டு குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் I can understand the difficulties of a translator of scientific books and I tender my congratulations to Professor N. Subburediyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ், servant in Tamil language and literature, disseminator of knowledge about Vaishnava religion and philosophy, well-informed and animated guide to the 100 hallowed Vaishnava shrines in South India, Professor Subbureddyar is a man of many parts என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. என்னவளே இனியவளே ஏழ்முகம் கொண்டவளே கண்ணாலே கவி படைக்கும் கார்மேக தென்றலே தாயே தமிழே வணக்கம். என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் உள்ளன்போடு வரவேற்று மகிழ்ந்தவராம். தடைகளை தகர்த்தெறிந்து மனித மனங்களை அன்பினால் வென்றவராம் ஐயா நா. சுப்புரெட்டியார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணைய வழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள்: 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் ஜே. ரஞ்சனி அவர்கள். உதவி பேராசிரியர் தமிழ்துறை, SRM திருச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. தலைப்பு: சைவ சமய குரவர். வாருங்கள், சைவ சமய குரவர்களுடைய பெருமையினை தாருங்கள், வாருங்கள். திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் கழகம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இணைய வழி கருத்தரங்கில் இணைந்திருக்கின்ற தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் பேரன்பு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ சமய குரவர்கள். சைவ சமய குரவர்கள் 4 என்று அழைக்கப்படுகின்றார்கள். திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் ஆவார். சைவ சமயத்தினுடைய முன்னோடிகள் என்று இவர்களை குறிப்பிடலாம். தேவாரம் மற்றும் திருவாசகத்தை எழுதியவர். முதல் மூவர் இயற்றியது தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவாரம் என்றால் தே ப்ளஸ் ஆரம், இறைவனுக்கு சூட்டக்கூடிய பூமாலை என்று பொருள்படும். இதில் முதலாவதாக திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறைகளை பாடியவர். இவர் சோழ நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தவர். சிவபாத இருதயாருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக தோற்றுவித்தவர். ஒரு நாள் காலை சிவபாத இருதயார் சீர்காழி குளக்கரையில் நீராட சென்றிருந்தார். அப்போது தன்னுடைய 3 வயது மகனும் உடன் வருவ ஆசைப்பட்டதால் அவரையும் அழைத்து போயிருந்தார். குளக்கரையில் அமரச் செய்துவிட்டு அந்த தந்தையானவர் நீராடி கொண்டிருந்தார். பின்பு மந்திரத்தை ஓதுவதற்காக சிறிது நேரம் நீரில் மூழ்கியிருந்தார். அப்பொழுது தன்னுடைய தந்தையை காணாமல் போகவே அந்த 3 வயது சிறுவன் கண்களில் நீர் ததும்ப அம்மையே அப்பனே என்று அழைத்து அழுதார். திருத்தோணி அப்பராகிய அந்த இறைவன் உமையவளோடு காட்சியளித்தான். அழுகின்ற பிள்ளைக்கு
உன் முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் கலந்து ஊட்டுக என்று திருமால் மலர்ந்து அருளினார். உமையவளும் அவ்வண்ணமே மாலை பாலை பொழிந்து சிவஞானமாகிய அந்த அமிழ்தத்தை ஊட்டினார். அப்பொழுதுதான் முதலாக ஞானசம்பந்தர் பாடத் தொடங்குகின்றார். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடை சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடை மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடை பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றோ என்று பாடுகின்றார். இவர் 16,000 பதிகங்களை பாடியவர் ஞானசம்பந்தர். இன்று கிடைப்பன நமக்கு 384 பதிகங்கள், கிட்டத்தட்ட 4,213 பாடல்களை உடையது. பதிகம் என்பது 10 அல்லது 11 பாடல்களை கொண்டது. இப்பாடல்களுடைய தொகுதி இதுதான். இதை திருஞான சம்பந்தர் அது தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றது. திருஞான சம்பந்தருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் உண்டு. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரரும், வேத நெறி தலைத்தோங்க சைவத்துறைக்கு வந்த திராவிட சிசு என்று ஆதிசங்கரரும், சைவ சிகாமணி என்று நம்பியாண்டார் நம்பியும், ஞானத்தினுடைய திருவுரு என்று சேக்கிலாரும் பாராட்டுகின்றார். திருஞானம் பெற்ற பிள்ளை, அதனால் காளி நாளுடைய பிள்ளை என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார் ஞானசம்பந்தர். இந்த பாடல் சிறப்புகள் இவருடையதில் ஏராளம். பாண்டிய நாட்டிற்காக இந்த சம்பந்தர் புறப்பட்ட போது கோள்நிலை தீதாக உள்ளது என நாவுக்கரசரே எடுத்து காட்டிய பொழுது, நல்லவருக்கு இல்லை நாளும் கோளும் என்று சொன்னார். அப்பொழுது பாடுகிறார், வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் மூடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று பாடினார். இப்பதிகத்தை ஓதுபவருக்கு கிரகங்களால் எந்தவிதமான துன்பமும் விளையாது என்ற ஒரு நம்பிக்கை இன்றும் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரமே இறைவனுடைய அருளை பெறக்கூடிய மந்திரம்
என்று கூறுகிறார் ஞானசம்பந்தர். அதையும் பாடுகிறார் பாருங்கள், ஒரு அருமையான ஒரு பாட்டு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பதும் வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நமச்சிவாயவே என்று கூறுகிறார். இவரது பாடல்களில் இறைவனை தலைவனாகவும் ஞானசம்பந்தரை, அதாவது தம்மை தலைவியாகவும் பாவித்து பாடக்கூடிய இந்த அகத்துறை பாடல்களை மிகுதியாக நீங்கள் பார்க்கலாம். இயற்கை அழகானது இவருடைய பாடல்களில் இளைந்தோடுகிறது. மான்பாய வயலருகே மரமேறி மந்திபாய மடுக்கல் தோறும் தேன்பாய மீன்பாய செழுங்கமல மொட்டலரும் திருவையாறே. இந்த திருவையாறில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தினையும் அங்கு தாமரை மலரானது எப்படி மலர்கிறது என்பதையும் அழகாக சொல்கிறார். சம்பந்தர் செய்த அற்புதங்கள் ஏராளம். பட்டி சுவரத்தில் முத்துப்பந்தரும், திருவாடுதுறையில் பொற்கிழியும், திருவிழி மழலையில் படிகாசும் பெற்ற அந்த சிறப்புக்குரியவர் ஞானசம்பந்தர். மழவன் மகளுக்கு உண்டான அந்த முயலகன் நோயை நீக்கியவர். திருமருகளில் பாம்பு தீண்டிய அந்த வணிகனுடைய விஷத்தை நீக்கியவர். திருமறைக்காட்டில் மூடிய கோயில் திறக்க பாடியவர். திருவோத்தூரில் ஆண் பனையை பெண் பனையாக்கியவர். மயிலாப்பூரில் இறந்து போய் சாம்பலாக கிடந்த பூம்பாவை என்னும் பெண்ணை உயிர் பெற்று எழச் செய்தவர். மதுரையில் தாம் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் வைத்த அந்த நெருப்பை திருப்பி அனுப்பி கூன்பாண்டியனுக்கு வெப்பநோய் என்னும் வடிவில் பற்றுமாறு செய்தவர். இறைவனை அடைவதற்கு இந்த சைவ சமய குரவர்கள் நால்வருமே ஒவ்வொரு நெறியை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஞான சம்பந்தருடைய நெறி மகன்மை நெறியாகும். இறைவனை பின்பற்றுவதற்காக, அதாவது சன்மார்க்க நெறியை கையாண்டவர் அந்த ஞான சம்பந்தர். இத்தகைய நெறியானது கிரியை என்றும் அழைக்கப்படுகின்றது. திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறைகளை இயற்றியவர்.
இதுவும் தேவாரம் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. அதில் 4வது திருமுறை திருநேரிசை என்றும் 5வது திருமுறை திருக்குறுந்தொகை என்றும் 6வது திருமுறை திருத்தாண்டகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்னும் ஊரில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் வேளாளர் மரபில் குறுக்கையர் குடியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் என்பதாகும். திலகவதியார் என்பவர் நாவுக்கரசரின் தமக்கையார் ஆவார். திலகவதியாருக்கு 12 வயதான போது களிப்பகையார் என்னும் வேளாண்குடி தலைவருக்கு அவரை மணம் முடிப்பதாக நாவுக்கரசரினுடைய பெற்றோர்கள் முடிவு செய்திருந்தனர். இந்நிலையில் களிப்பகையார் தம் அரசனுக்காக படைத்தலைமை பூண்டு வடநாட்டிற்கு போர் புரிய சென்றிருந்தார். அவர் போர் தொழில் காலம் கழித்திருக்கும் அந்த நாளில் புகழனார் இறக்க அந்த மாதினியாரும் நாவுக்கரசனுடைய தாயும் தந்தையும் அந்த இறந்து போகின்றனர். களிப்பகையாரும் சில நாட்களுக்கு பிறகு போர்க்களத்திலேயே தன்னுடைய உயிரை துறந்து விடுகின்றார். களிப்பகையாருடைய அந்த மறைவினை கேட்டு துன்புற்ற அந்த திலகவதி அம்மையார் தன்னுடைய உயிரையும் நீக்க துணிகின்றார். அப்பொழுது மருள் நீக்கியார், அதாவது நாவுக்கரசர், தன்னுடைய அக்காவினுடைய பாதங்களில் விழுந்து, தாயும் தந்தையுமாக உம்மையே நான் கருதி நிற்கின்றேன், என்னை விட்டு நீ சென்றால் நானும் உன்னுடன் வந்து விடுவேன் என்று கூறி வருந்தினார். அதனால் தமக்கையார் கைமை நோன்பு மேற்கொண்டு தம்பியை ஒரு நல்ல முறையில் வளர்த்து வந்தார். நாவுக்கரசர் முதலில் சமண சமயத்தை சார்ந்து இருந்தார். சமணர்கள் தம்முடைய சமயத்தை சார்ந்திருந்த இந்த மகேந்திர பல்லவன் வாயிலாக நாவுக்கரசருக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தினர். நஞ்சு ஊட்டியும் யானையினுடைய காலால் இடறச் செய்தும் சுண்ணாம்பு கால்வையால் இட்டும் கல்லில் கட்டியும் கடலில் தூக்கி போட்டும் கொடுமைகளெல்லாம் நிறைய செய்தனர். இவை ஒவ்வொன்றிலும் துன்புறாமல் உயர்ந்த நிலையை நோக்கி அடைந்தார் நாவுக்கரசர். சுண்ணாம்பு கால்வாயில் இட்டபோது நாவுக்கரசர் ஒரு அருமையான ஒரு பாட்டை பாடுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும்
வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரையும் பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. இறைவனுடைய அந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொன்னாலே அந்த சுண்ணாம்பு கால்வாயில் இருந்தாலுமே அது குளிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அவனுடைய திருவடியை நினைக்கின்ற போது எல்லாவற்றையும் மறந்து விட்டதாக, இயற்கை சூழலில் ஒன்றிவிட்டதாகத்தான் இங்கே நாவுக்கரசர் குறிப்பிடுகின்றார். சிறப்பு பெயர்கள். நாவன்மையின் காரணமாக இறைவன் இவருக்கு கொடுத்த பெயர் நாவுக்கரசர். வாக்குக்கு ஈசர் என்னும் பொருளிலும் வாகீசர் என்றும் தாண்டக வேந்தர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தமிழில் முதலில் பாடியதால் அவருக்கு இந்த தாண்டக வேந்தர் என்ற சிறப்பு பெயர் வந்தது. ஞானசம்பந்தரால் அப்பர் என்றும், சமண சமயத்தை சார்ந்தபோது தர்மசேனர் என்றும் அழைக்கப்பட்டார். சூளை நோய் தந்து இவரை ஆட்கொண்டமையால் ஆளுடை அரசு என்றும், உளவாரப்படையால் கோயில்தோறும் உளவார பணி செய்தமையால் நாவுக்கரசர் உளவார படையாளி என்றும் அழைக்கப்படுகின்றார். பாடல் சிறப்புகள். நாவுக்கரசர் மீண்டும் சைவமாக மாறினார் என்பதை அறிந்த அந்த சமணர்கள் முதலாம் மகேந்திர வர்ம பல்லவனை அழைத்து அவரிடம் நாவுக்கரசரை பற்றி கோள் கூற மன்னன் சினந்து போய் அவரை இழுத்து வருமாறு, நாவுக்கரசரை இழுத்து வருமாறு கட்டளையிட்டான். அப்போதும் பாடுகின்றார். சுண்ணாம்பு கால்வாயில் இட்டபோதும் மன மகிழ்ச்சியோடு பாடினார். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் நாவுக்கரசரை அழைத்து வந்தபோதும் துணிச்சலோடு சொல்கிறார், நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம். நடலை துன்பம் சொல்றார், நடலை இல்லோம், யாமாப்போம் பிணி அறியோம், பணிவோம் அல்லோம் என்று குறிப்பிடுகின்றார். மனமகிழ்ந்து பாடுகிறார். இறைவனை நினைக்கும் போதெல்லாம் மன மகிழ்ச்சியுடன் தான் பாடுகின்றார். துன்ப சூழலில் இருந்த போதும் அவருடைய அகமானது, நாவுக்கரசருடைய அகமானது நிறைந்தே காணப்படுகின்றது. இறைவனுடைய அந்த நடன கோலத்தை காணும் பேறு கெட்டுமாயின் மனித பிறவியும் வேண்டும் என்று பாடுகின்றார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிர் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று கூறுகின்றார்.
நாவுக்கரசருடைய அற்புதங்கள். திங்களூரில் பாம்பு தீண்டி இறந்த அப்பூதி அடிகளுடைய மகனை உயிர் பெறச் செய்கின்றார். திருவையாற்றில் கைலை காட்சியை கண்டார். திருமறை காட்டில் பதிகம் பாடி மூடியிருந்த அந்த கோயிலை திறக்கச் செய்தார். திருநாவுக்கரசருடைய அந்த நெறி தாச மார்க்கம் ஆகும். இறைவனை ஆண்டானாகவும் தம்மை அடிமையாகவும் நினைத்து பாடியவர் நாவுக்கரசர். சுந்தரர் 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். இவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் சடையனாருக்கும் இசை ஞானியாருக்கும் மகனாக ஒரு அந்தணர் குலத்திலே பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரர் என்பதாகும். கைலையில் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டனாக விளங்கியவர் சுந்தரர். உமையவளின் சேடி பெண்களாக விளங்கிய கமிழினி, அனிந்திதை என்பாரை கண்டு மனம் மயங்கியதால் பூவுலகில் பிறந்து அவர்களை மணந்து இல்லறம் நடத்திய பின் கைலை வந்து அடையுமாறு இறைவனால் பூவுலகிற்கு அனுப்பப்பட்டவர். அப்பொழுது பிற மாதரை மணக்க நேரின் தம்மை தடுத்தாட்கொள்ள சுந்தரரை வேண்டிக் கொண்டவர். சுந்தரர் புத்தூர் சிவாச்சாரியார் மகளை திருமணம் செய்ய முயன்றபோது இறைவன் முதிய அந்தணனாக வந்து தடுத்தாட்கொண்டார் சுந்தரரை. இவர் திருவாரூரில் கணிகையர் குலத்தில் பிறந்த அந்த பறவை நாச்சியாரையும், திருவொற்றியூரில் வேளார் குலத்தில் பிறந்த இந்த சங்கிலி நாச்சியாரையும் மணந்து கொண்டவர். தம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை இறைவனிடம் வேண்டி பெற்றுக்கொண்டவர். இவர் தம்பிரான் தோழர் என்றும் அழைக்கப்படுகின்றார். வந்தொண்டர், ஆளுடை நம்பி என்ற வேறு பெயர்களும் இவருக்கு உண்டு. சுந்தரர் பாடிய இந்த பதிகங்கள் 38,000. ஆனால் நமக்கு 100 பதிகங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. சுந்தரர் இறைவனுடன் வழக்காடிய போது அவனை பித்தா என்றும் அழைத்தார்.
அதனால்தான் சுந்தரர் பாடுகின்றார், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளலா எத்தால் மறவாதே நினைக்கின்றே மனத்துன் மனதில் உன்னை வைத்தாய் பெண்ணை என்பால் வெண்ணை நல்லூராட்டுறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாம் என்று அவருடைய திருவெண்ணை நல்லூர் பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இறைவனுடைய பெருமையை பற்றி சொல்லும்போது சுந்தரர், பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து, அதாவது இடையில் கட்டுறத அங்கே சொல்ல வரார், இடையில் கட்டியவன் என்று சொல்கின்றார். மின்னார் செஞ்சடை மேல் சடாமுடியில் அந்த மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலப்பாடியில் எழுந்தருளியுள்ள மாணிக்கமே, அன்னே உனையெல்லாம் இனி யாரை நினைக்கின்றோம் என்று மலபாடியில் எழுந்தருளியுள்ள அந்த இறைவனை பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் அனைவருமே அறிந்த ஒரு பாடல். சுந்தரர் செய்த அந்த அற்புதங்கள், காஞ்சியில் ஒரு கண்ணையும் திருவாரூரில் மற்றொரு கண்ணையும் பெற்றவர். அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை பதிகம் பாடி மீட்டவர். சேரமான் பெருமாள் நாயனாரோடு வெள்ளை யானையின் மீது அமர்ந்து கைலை சென்றவர். திருவொற்றியூரில் ஆற்று நீரை விலக்கிவிட்டு வழிவிடச் செய்தவர். சுந்தரருடைய நெறியானது சமமார்க்கமாகும். சமமார்க்கம் என்பது எதை குறிக்கிறது என்றால் தோழமை நெறி. இறைவனை தோழனாக பாவித்து பாடியவர். இத்தகைய நெறியானது யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இந்த மூவர்கள் பாடிய அந்த பாடல்களை மூவர் தமிழ் என்று அழைப்பார்கள். தேவாரம் என்று சொல்வதை விட மூவர் தமிழ். ஞானசம்பந்தரால் அன்பு தமிழும், நாவுக்கரசரால் அனுபவத் தமிழும், சுந்தரரால் தோழமை தமிழும் உள்ளன என்கிறார். தேவாரம் தே ப்ளஸ் ஆரம், அதுதான் நான் அப்பவே சொன்னது போல இறைவனுக்கு சூட்டக்கூடிய அந்த பாமாலை, பூமாலை என்றும் சொல்லலாம். மாணிக்க வாசகர் இவர் பாண்டிய நாட்டில் ஆதிசைவர் மரபில் அந்தணர் குலத்தில் பிறந்தவர். இவர் அறிவாற்றலில் சிறந்து விளங்கியதால் அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம்
அமைச்சராக பணியாற்றியவர். மன்னனுக்காக குதிரை வாங்க வேண்டி நிறைய பெண்ணுடன் திருப்பெருந்துறைக்கு சென்றபோது அந்த வழியிலேயே திருப்பெருந்துறை, அவர் சென்றது கீழக்கரை குதிரை வாங்க. அந்த திருப்பெருந்துறை குருந்த மரத்தடியில் இறைவனானவன் ஞான ஆசிரியனாக வெளிப்பட்டு உபதேசம் செய்தபோது அந்த வாய்ப்பினை பெற்றதனால் இறைவனுக்கு அங்கவே கோயில் கட்டணும் என்று நினைத்தவர். இதன் விளைவாக தாம் மேற்கொண்ட அந்த பணியெல்லாம் மறந்து போனார். குதிரை வாங்க வைத்திருந்த அந்த பணத்தில் அந்த இறைவனுக்கு அங்கு ஒரு குறுந்தடி மரத்தடியில் ஆலயம் செய்தார். இதனால் சினமுற்ற அந்த பாண்டியன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தார். இறைவர் இவர் பொருட்டு அந்த நரியை பரியாக்கியவர், பரியை நரியாக்கியவர். வைகை நதியை பெருக்கெடுத்து செய்வதும் பிட்டு வாணிச்சி வந்திக்கு கூடியாளாக வந்து மண் சுமந்ததும், இப்படி பல திருவிளையாடல்கள் புரிந்தவர். இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என்றும் திருக்கோவையார் என்றும் அழைக்கப்படுகின்றது. இவை 8ஆம் திருமுறையாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். இதுதான், இந்த வரிகள்தான் திருவாசகத்தினுடைய அந்த பெருமையை உணர்த்தியது. திருக்கோவையார் நூலில் இறைவனை தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் பாவித்து அகப்பொருள் துறைகள் விரவ அந்த பாடப்பட்ட நூல் இந்த திருக்கோவையாகும். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இந்த இறைவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாணிக்கவாசகர் பாடிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நூல் அந்த திருக்கோவையார் ஆகும். இந்த மாணிக்கவாசகருடைய சிறப்பு பெயர்கள் திருவாத ஊரார், அரிமர்த்தன பாண்டியன், தென்னவ பிரம்மராயன் என்னும் பட்டத்தினை பெற்ற ஒரு பெருமைக்குரியவர். ஆளுடை அடிகள் என்றும் வாதவூர் அடிகள் என்றும் அழைக்கப்படுகின்றார். வான்கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கரும்பச் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று புகழ்ந்து பாடுகின்றார். உற்றார் ஊர் கற்றார் வேண்டாம், இறைவனுடைய திருவடி மட்டுமே போதும் என்று சொன்னவர். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனை யாவும் இனி அமையும் என்று மனம் கசிய பாடுகின்றார்.
ஐம்பூதங்களில் இறைவன் இருக்கின்றான் என்பதனை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் என தென்றவர வரை கூத்தாட்டு என்று வானாகி நின்றாகிய அந்த பெருமானை உயர்த்தி பாடுகின்றார் மாணிக்கவாசகர். இதனுடைய விளைவாக இவருடைய இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் மாணிக்கவாசகர் சொல்கின்றார். மாணிக்கவாசகருடைய நெறியானது சன்மார்க்க நெறியாகும். ஒவ்வொருத்தரும் சைவ சமய குரவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனை வணங்குவதற்கு ஒரு நெறியை பின்பற்றியிருந்தார்கள். மாணிக்கவாசகருடைய நெறி சன்மார்க்க நெறி. இறைவனை ஞான குருவாக பாவித்தவர். பிறவி தொட்டு ஊமையாக இருந்த பெண்ணை பேச வைத்து அற்புதம் செய்தார். எல்லோரும் காணத்தக்கதாக அந்த திருச்சபையினுள் புகுந்து சிவத்தோடு அந்த ஒன்று கலந்தவர் இந்த மாணிக்கவாசகர். இப்படி சைவ சமய குரவர்கள் நால்வருமே இறைவனுக்காகவே தன்னுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த தொண்டு செய்த பெருமைக்குரியவர்கள். இவர்கள் நால்வர் மட்டுமல்லாமல் இந்த சைவ நாயன்மார்களே சிவத்தொண்டு புரிந்தவர்கள். அதில் சிலர் அடியவர்களுக்கு தொண்டு செய்து தம்முடைய வாழ்வை கழித்தவர்கள். இப்படி அந்த இறை பக்தியோடு ஒன்றி போனவர்கள். அந்த இறைவனுக்கு தொண்டு செய்யும்போது ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்தால் கூட அந்த துன்பங்களை தகர்த்து எறிவார்கள். இல்லை என்றால் அதற்காக தன்னுடைய உயிரை விடக்கூட துணிந்தவர்கள். அந்த அளவிற்கு அந்த காலத்தில் அந்த பக்தியில் ஒரு நேர்மையையும் ஒழுக்க நெறியையும் கடைபிடித்திருந்தார்கள். எல்லாம் சிவமயமாகவே அந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி வாழ்ந்தவர்கள் இந்த சைவ சமயக்குரவர்கள். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.